இப்போ உலகம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு தெரியுமா? எண்ட் ஆஃப் த ஏஜஸ். பைபிள் சொல்லுது எண்ட் ஆஃப் த ஏஜஸ். இதில் அவ்வளவுமே இருக்கு. என்ன நடக்க போகும்னு இதில் எழுதப்பட்டுள்ளது. என் வேலை எனக்கு கொஞ்சம் கடினமான வேலை இயேசு கொடுத்துருக்காரு. என்ன தெரியுமா? த எண்ட் ஆஃப் த ஏஜஸ், உலகத்தின் முடிவை குறித்து போய் பேசணும். இப்போ உலகம் அதோட முடிவை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கு. வெளியில் பார்க்க எல்லாம் நார்மலாக இருக்குது, எல்லாம் நார்மலாக இருக்குது. பட் திங்ஸ் ஆர் நாட் நார்மல். இதை பற்றி போய் சொல்லும் பொழுது தான் இந்த அற்புதங்கள் அடையாளங்களும் நடக்குது. என் மனைவி நான் சொன்னேன், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரோட பொண்ணு பைபிளை படிக்க துவங்கினாங்க. அவங்க பரலோகம் இருக்குது, ரைட், அக்ரீட், ஆனால் நரகம் கிடையாதுன்னாங்க. நான் சொல்லி பார்த்தேன், இந்த இருக்கு வசனம் சொல்லுது, அது அக்கினியும் எரியும் கந்தகம் எரிகிற இடம், அது அக்கினி கடல்னு வேதம் சொல்லுது, அது வேதனை உள்ள இடம்னு சொல்லுது. இயேசு சொன்னார்னா அது தப்பு கிடையாது, இது இருக்குது, சரி அவரே உனக்கு சொல்லுவார்னு விட்டுட்டேன். 2012 நவம்பர் மாதம் ஒரு நாள் ராத்திரி இந்த அம்மையார் ராத்திரி 2:30 மணிக்கு பெட்டில் இருந்து தட்டி எழுப்புறாங்க. எங்க எந்திரிங்க, உங்களுக்கு காதில் சத்தம் கேட்கலையா? என்னம்மா, நான் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கேன், ஒரு சத்தமும் கேட்கலையா? எனக்கு காதில் சத்தம் கேட்குது. என்ன கேட்குது? அலறுதல் சத்தம் கேட்கு. எனக்கு புரிஞ்சிருச்சு. அம்மையார் நரகம் இல்லைன்னொன்னே பரலோக தேவன் நரகத்திலேருந்து ஒரு பைப் லைனை டைரெக்டாக காதில் வச்சுட்டாரு. அம்மையாருக்கு கேட்குது, எனக்கு கேட்க மாட்டேங்குது. ஒரே பெட்டில் உட்காந்துருக்கோம், அம்மையாருக்கு கேட்குது அலறல், எனக்கு கேட்க மாட்டேங்குது. ஊர்வலம் எதுவும் போகிறாங்களா பாருங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ராத்திரி 2:30 பிசாசு கூட ஊர்வலம் போகாதுமா அப்படின்னேன். சரி, இப்போ சொல்லுமா, என்ன சத்தம் கேட்குது? ஆட்களும் பெண்களும் அலறுதல், ஓன்னு அலறுற சத்தம் கேட்குது. உடம்பு நடுங்கிக்கிட்டு இருக்கு, வேர்வை வேர்க்குது. புரிஞ்சிருச்சு, தலையில் கை வச்சு எனக்கு புரிஞ்சிருச்சு. நரகத்திலேருந்து அலறுதல் சத்தம் அம்மையார் கேட்குது. இது ஃபஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இயேசு கொடுக்குறாரு. உடனே தலையில் கை வச்சு இயேசுவின் நாமத்தில் பயாவிய போன்னு சின்ன பிள்ளை மாதிரி தலையில் தட்டி படுக்க வச்சேன். அன்னையிலேருந்து என் வீட்டம்மா நரகம் இல்லைன்னு ஏன் சொல்ல போகிறாங்க? நரகம் இல்லைன்னு ஏன் சொல்ல போகிறாங்க? நரகம் கொடுமையான இடம். இது இருக்குது. பரலோகம்னு ஒன்று இருக்கு. என் வீட்டம்மாவுக்கு பரலோகத்தையும் இயேசு காமிச்சிருக்காரு. பரலோகத்தில் வாக்கிங் கூட்டு போய் காமிச்சிருக்காரு. இப்போ பரலோகத்தையும் பார்த்துருக்காங்க, நரகத்தின் குரலை கேட்டிருக்காங்க. 2010 பிப்ரவரி 28 அதிகாலையில் அழகா ஒரு குரல், நேரடியா இயேசு பேசுகிற குரல், அழகா குரல் கேட்குது, ஆள் இல்லை. 2 தடவை ரிப்பீட் பண்ணார். நான் என்ன செய்யணும்? 2 தடவை ரிப்பீட் பண்ணார். நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம். நான் பார்க்குறேன், லேடிஸ் செக்ஷன் அவ்வளோ ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி கேட்குறீங்க. பையங்களில் ஃப்ரெண்ட்ஸ் சைடில் எல்லாரும் கேட்குறீங்க. குட். இப்போ என்ன பண்ணணும்? உங்களுக்கு என்னோட எய்ம், அல்டிமேட் எய்ம் என்னன்னா, இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கிறது அல்டிமேட் எய்ம் என்னன்னா, உங்களை ஒவ்வொருத்தரையும் இயேசுவோடு கை பிடிக்க வைக்க வேண்டியது. இப்படி தான் உங்களை ஒவ்வொருத்தரையும் என்னங்க, இயேசுவோடு கைப்பிடிக்க வைக்க வேண்டியது. காரணம், அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் உங்கள்கிட்ட என்கிட்ட நேராக பேசுகிறார். டைரக்டா எனக்கு முக்கியமானதுன்னா டைரக்டாக காதுபட பேசி டைரக்ஷன் கொடுக்குறார். என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, டைரக்ட். இது விசேஷமான அனுபவமா இல்லையா? சொல்லுங்க தங்கச்சிமார், சொல்லுங்க. கடவுள் உங்கள்கிட்ட நேராக பேசுகிறார்னா அது விசேஷமான அனுபவமா இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாவா இல்லையா? ஆமாம். எத்தனை பேருக்கு கடவுள் என்கிட்ட நேராக பேசணும்? கை உயர்த்துங்க. லேடிஸ் மட்டும் கை உயர்த்துங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு கடவுள் என்கிட்ட நேராக பேசணும்னு ஆசைப்படுறேன்? பரவாயில்ல, 20-30 பேர் இருக்கீங்க. பையங்க அங்கே இருக்காங்க, பின்னால் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு அவ்வளோ கிளியராக கேட்குது. சரி. இப்போ பையன்களில் எத்தனை பேருக்கு இயேசு என்ற கடவுள் என்கிட்ட நேராக பேசணும் அப்படிங்கிறது எத்தனை பேர்? ஏப்பா ஒரு பையன் பாருங்க. குட். ஒரே 2 3 இவ்வளோதானா பாருங்க. இப்போ இவ்வளோதானா? கடவுள் என்கிட்ட பேசணும்னா அத்தனை பேர் அடிச்சு புரண்டு வருவாங்க. ஒரு நடிகர்கிட்ட போய் பேசணும்னு ஆசைப்படுறோமே, கடவுள் பேசணும்னு இவ்வளோ குறைய பேர் ஆசைப்படுறீங்களே. ஓகே. ஓகே, பையங்க
இப்போ பெண்கள் சைடில் இருந்து கொஞ்சம் பேர் ஆசைப்படுறீங்க, ஆண்கள் சைட்லேருந்து பையங்கள் சைட்லேருந்து இன்னும் கொஞ்சம் பேர் ஆசைப்படுறீங்க. என் வேலை கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. என் வேலை உங்களை எல்லாரும் ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு வேலை ரொம்ப ஈஸி, முடிச்சிருக்கலாம். இப்போ கொஞ்சம் பேர் தான் ஆசைப்படுறதுனால இன்னும் கொஞ்சம் பேசணும் போல தெரியுது. ஆல்ரைட் ஆல்ரைட் ஆல்ரைட். இதெல்லாம் வேண்டாம், எங்கள்கிட்டையும் கடவுள் பேசிட்டோன்னு பையங்க இதெல்லாம் ஜோலி வேண்டாம், முடிச்சிருங்கன்னு கை வைத்துறாங்க. ரைட் ஃப்ரெண்ட்ஸ், நான் முடிக்கிறேன். ஐ எம் க்ளோசிங் இட் இல்லையா?